ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயற்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் திமுக நிர்வாகிகள் பங்கேற்கும் செயற்குழு கூட்டமானது நடைபெறவுள்ளது. 800க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுகவில் அமைப்பு ரீதியான மாற்றங்கள், மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பது குறித்து இந்த செயற்குழு கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை எடுக்கப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா நேரலையிலிருந்து விவரங்களை அளிப்பார். செலினா, வணக்கம். தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் செயற்குழு கூட்டமானது நடைபெறவுள்ளது. இந்த செயற்குழு கூட்டத்தில் என்னென்ன குறித்து விவாதிக்கப்பட உள்ளது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகாக திமுக சார்பில் நடைபெறக்கூடிய முதல் செயற்குழு கூட்டமாகவே இன்று நடைபெறக்கூடிய செயற்குழு கூட்டத்தை பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கட்சி ரீதியாக செய்யக்கூடிய மாற்றங்கள், அதேபோல மறுசீரமைப்பு பணிகள் உள்ளிட்டவை தொடர்பாக இந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் திமுக செயற்குழு கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. அதற்கான பணிகள் என்பது தொடர்ச்சியாகவே மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் செயற்குழு கூட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள், அதேபோல திமுகவின் பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள், அதேபோல முக்கிய நிர்வாகிகள், முதன்மை செயலாளர்கள் உள்ளிட்டோர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். மொத்தம் 840 செயற்குழு உறுப்பினர்கள், அதை தவிர சிறப்பு அழைப்பாளர்கள், அதேபோல கட்சியின் மூத்த நிர்வாகிகள் என மொத்தமாக 864 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக கட்சி ரீதியாக செய்யப்பட இருக்கக்கூடிய மாற்றங்கள், அதேபோல மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை உயர்த்துவது, அதேபோல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் கலைந்ததற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை மாற்றுவது தொடர்பாக அறிவிப்பு என்பது வரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பாகவும் அறிவிப்பு இன்று வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்ட செயலாளரின் எண்ணிக்கை என்பது 110 வரையிலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 6 மாவட்டங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதனை 2ஆக பிரிக்கவும், அதேபோல 3ஆக பிரிப்பதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் மாவட்டம் ரீதியாக செய்யப்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாகவும் மறுசீரமைப்பு பணிகள் தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்களில் தேர்தல் முறையில் தேர்ந்தெடுப்பது தொடர்பாகவும் அவ்வப்போது ஆலோசனை என்பது வழங்கப்பட்ட நிலையில் இனி தேர்தல் முறையில் மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுப்பது தொடர்பாகவும் இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளுக்கும் மேலாக தோல்வி தழுவிந்த நிலையில் அதில் ஒரு தொகுதியிலும் கூட வெற்றி பெற்ற அந்த மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அவ்வப்போது ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த மாவட்ட செயலாளர்களுக்கான அந்த மாற்றங்கள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியில் செய்யப்படக்கூடிய முன்னேற்பு பணிகளை மேற்கொள்வதற்காக திமுக சார்பில் ஏற்கனவே மறுசீரமைப்பு குழு என்பது அமைக்கப்பட்டு அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் அந்த மறுசீரமைப்பு பணிகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட அந்த குழு அறிக்கை என்பது முதற்கட்ட அறிக்கையை திமுக தலைவரிடம் சமர்ப்பித்திருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் செய்யப்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாக இந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக 2024ஆம் ஆண்டு இந்த செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த செயற்குழு கூட்டம் என்பது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த செயற்குழு கூட்டமாகவே பார்க்கப்படுகிறது. அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது செயற்குழு கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் தொடங்க இருக்கிறது. திமுக பொதுச் செயலாளர், அதேபோல துணை பொதுச் செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். சரியாக 10:30 மணி அளவில் இந்த கூட்டம் என்பது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக செயற்குழு உறுப்பினர்கள் என அனைவருக்கும் தனித்தனியாக வழிகள் என்பது அமைக்கப்பட்டு அவர்கள் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கட்சி ரீதியாக செய்யப்படக்கூடிய மாற்றங்கள், திருத்தங்கள், அதேபோல மறுசீரமைப்பு பணிகள் உள்ளிட்டவை தொடர்பாக இன்று அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை உயர்த்துவது தொடர்பாகவும் அறிவிப்பு என்பது இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவில் ஏற்கனவே செய்யப்படக்கூடிய முன்னேற்பு பணிகள், அதேபோல மறுசீரமைப்பு பணிகள் தொடர்பாகவும் இன்று அறிவிப்பு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, தற்பொழுது மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு ஏதேனும் பொறுப்புகள் வழங்க வாய்ப்புகள் இருக்கிறதா? அது குறித்து ஏதேனும் விவரங்களை வழங்கலாம்.
அதாவது மாற்றுக் கட்சியிலிருந்து வந்திருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மாற்றுக் கட்சியிலிருந்து இங்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூத்த தலைவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கட்சியில் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மாநில பொறுப்பில் ஏதேனும் பொறுப்பு என்பது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கருத்துக்கள் என்பது தொடர்ச்சியாகவே தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த அறிவிப்புகளும் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியாகும். அதற்கு பிறகாக எந்தெந்த மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் தேர்தல் முறையில் இது தொடர்பாக அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல இளைஞர் அணியை பொறுத்தவரையிலும் இளைஞர்களுக்கான அந்த வாய்ப்புகள், பெண்களுக்கான அதிக வாய்ப்புகள் என்பது இளைஞர் அணியில் மாற்றத்தை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை மாற்றுவது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கட்சியில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் 6 மாவட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களிடமிருந்து 2 மாவட்டங்கள் என்பது குறைக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை உயர்த்துவது தொடர்பாகவும் அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகி வந்த நிலையில் தேர்தலுக்கு பிறகாக இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சி ரீதியாக செய்யப்படக்கூடிய மறுசீரமைப்பு பணிகள் என்பது தொடர்ச்சியாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒருபுறம் இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகாக அதை கண்டறிவதற்கான குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டு அந்த தேர்தல் தோல்வி கண்டறிவதற்கான குழுக்களும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல மறுசீரமைப்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கான குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. 11 பேர் கொண்ட குழு என்பது மறுசீரமைப்பு பணிகளுக்கான அந்த குழு என்பது பணிகள் மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்ட ஆய்வு அறிக்கையை திமுக தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கிறது, எந்தெந்த மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் பிரிக்க இருக்கிறார்கள், மாற்றம் செய்யப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அறிவிப்புகள் என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்திற்கு வர இருக்கிறார். அவர் வந்த பிறகாக திமுக செயற்குழு கூட்டம் என்பது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து இணைந்திருக்கக்கூடியவர்களுக்கும் முக்கிய பொறுப்புகள், அதே போல மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு என்பது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதலாக இளைஞர்களுக்கு அதே போல பெண்களுக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மதிமுகவிலிருந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிட்டு இருந்திருந்த நிலையில் அவர்கள் நாங்கள் திமுகவில் பயணிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதேனும் பொறுப்புகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல மாற்றுக் கட்சியிலிருந்து பல்வேறு முக்கிய தலைவர்களும் திமுகவில் தேர்தலுக்கு முன்னதாக இணைந்திருந்த நிலையில் அவர்களுக்கும் கட்சி ரீதியான பணிகள் மேற்கொள்வதற்காக மாவட்ட செயலாளர் பொறுப்பு அல்லது கட்சியில் முன்னிலை வகிக்கக்கூடிய பொறுப்புகள் என்பது வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.